Hello guys, Assalamu alaikum all. Welcome back to Shahna's Nest. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி லன்ச் ஸ்பெஷல் க்ரீன் பீஸ் புலாவ் அண்ட் சிக்கன் பட்டியாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிடலாம் தண்ணியில். 20 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே அதிகமாக வைக்க வேண்டாம். அப்புறம் கேஷ்யூநட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க. நான் 2 கப் ஆஃப் ரைஸ் போட்டிருக்கிறேன் 5 சர்வ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம், கழுகி வச்ச சிக்கன். அதில் ஒரு கப் ஆஃப் தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே நம்ம குழச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour பக்கம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் மேரினேட்காக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம புலாவுக்கான வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். புலாவுக்கு ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் போதுங்க. நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 பீஸ் பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பே லீஃப். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, அப்புறமா பட்டாணி போட்டுக்கலாம். இது ஃப்ரோசன் பீஸ் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ தேங்காய் பால் அதுக்கு தகுந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா அரிசி ரொம்ப குழஞ்சு போயிடும். ஒரு விசில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பட்டியாலா செய்கிறக்காக வெங்காயத்தை நறுக்கலாம். எப்படின்னா பொடி பொடியாக நறுக்கணுங்க. நம்ம ஆம்லேட்கெல்லாம் எப்படி குட்டி குட்டியாக நறுக்கும், அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். மார்னிங் நல்லா பசி இருந்ததுங்க. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. அதுக்காக ஒரே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது சிக்கன் பட்டியாலா செய்கிறக்குங்க. அதில் ஒரு 2-3 பட்டை போட்டுக்கலாம், ஏலக்காய், ஜீரகம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வணங்க விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து உடையணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், உப்பு,
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்சரை வந்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அதில் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மசாலாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம அதில் வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 15 to 20 minutes வந்து குக் பண்ண வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனுங்க, அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டு, இது ரெண்டும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்ச ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன், அதுக்கப்புறம் பெருசு பெருசாக வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை கூட ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மசாலா நல்லாவே மிக்சர் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கேஷ்யூ நட்டு, அதை வந்து நான் பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அதை வந்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணணும், ரொம்ப ஸ்லோ குக் தான் பண்ணணும். அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போது நம்மளோட சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. ஸோ அதில் வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes மட்டும் குக் பண்ணிக்கலாம் இதை. அதில் மேலே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி, ஒரு சின்ன பீஸ் பட்டர் மட்டும் மேலே போட்டு விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, நான் அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், தேங்காய் பால் நம்ம வந்து ஊற்றி செஞ்சுருக்குறோம். எவ்வளோ வந்து முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. நம்மளோட சிக்கன் பட்டியாலாவும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்னு. நம்ம இப்போ வந்து சர்விங்காக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பாய்.